கம்யூதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மாசா ஃப்ரூட்டி. இதுக்கு எல்லாமே டஃப் கொடுக்குற வகையில் இன்றைக்கி நம்ம ஒரு மேங்கோ ஜூஸ் தான் ரெடி பண்ணி போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செய்து பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மாங்காய் எடுத்துக்கோங்க. பச்சை மாங்காய் எடுத்துகிட்டு அதோட தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு கிண்ணமோ இது போல் ஒரு கப்போ அல்லது டம்ளரோ எடுத்து ஒரு கப்பு வர அளவுக்கு அளந்து எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் மாங்காய் அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 3 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு கப் குட்டி குட்டியாக கட் பண்ணின மாங்காயை சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே 2 கப் போல் மாம்பழங்களை சேர்த்துடலாம். கூடவே ஒரு 3/4 கப் அளவு சர்க்கரையும் சேர்த்து நல்லா இது போல் கலந்து விட்டு ஒரு கொதி வரட்டும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. எந்த கப்பில் மாங்காய் அளக்குறீங்களோ அதே கப்பில் தண்ணி, சர்க்கரை, மாம்பழங்கள் சேர்த்துக்கோங்க. கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். இப்போது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துருங்க. தண்ணியை தனியாகவும் மாம்பழங்களை தனியாகவும் எடுத்துட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஆற வச்சு எடுத்த மாம்பழங்களை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்ததை நம்ம ஆல்ரெடி தண்ணி வடிகட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேயே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு ஜாரை நல்லா அலசிட்டு நமக்கு எந்த அளவுக்கு ஜூஸ் திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி கலந்து நல்லா இது போல் கலந்து விட்டுட்டு சுகர் டேஸ்ட்டு பாருங்கள். உங்களுக்கு போதுமான அளவாக இருந்தால் விட்டுருங்க. பத்தலை அப்படின்னா இன்னும் ஒரு 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்கறதுனால சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போது 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து